a place which is dreamt by millions in India. If you are able to make it to that place, you are the most successful person within your 30 age. 30 or 32 எப்போ நீங்கள் எக்ஸாம் லாஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ. இங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் இந்தியாவில் எந்த ஜாபில் போனாலும் இருக்காது. தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் திஸ் எக்ஸாம். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இன் அ வெரி ஏர்லி ஏஜ் ஆஃப் யுவர் கரியர் எங்கே போனாலுமே கிடைக்காது. ஆர் யூ இன்ஸ்பயர்ட்? And did something change in your perspective in the video பார்த்துட்டு? யார்கிட்டயாவது நீங்கள் போய் சொல்லி நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படின்னா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க சொல்கிறதுக்கு. டோன்ட் பிலீவ் தோஸ் வேர்ட்ஸ். தட் இஸ் நாட் கோயிங் டு டிஃபைன் யூ. இங்கே போகணும் அப்படின்னா அவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் ஷுட் பி தேர். திஸ் இஸ் ஜஸ்ட் அ கேட்வே. யூ கேன் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் இஃப் யூ பிகம் ஆஃபீஸர். You cannot stop with India. You will be representing IMF, World Bank. There are international organizations are there like Environmental Organization, IUCN. You can go to so many places. So please dream big. Don't stop your dreams. This is something I wanted to say. And one more thing. ஓகே, நீங்கள் வந்து இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்லை அதுக்கு முன்னாடி நான் இன்டர்வியூ ப்ராசஸ் மேம் கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன். இதுக்கு போகணுன்னா நீங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். யூபிஎஸ்சி இன்டர்வியூ எப்படி இருக்கும்னா டெல்லியில் தோல்பூர் ஹவுஸில் நடக்கும். இப்போது நீங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு போகிறப்போ தமிழ்நாடு ஹவுஸில் ஸ்டே பண்ணலாம். 10 days உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் உங்களுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பிரைம் மினிஸ்டர் மோடி வீடு இருக்கும். இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமா? லைக் யூஆர் ஸ்டேயிங் நியர் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஹவுஸ். You're in the prime location of India. You can see avlo beautiful irukku New Delhi. This is some experience you have to have it once at least in your life, and it should push you into the job for sure. Neenga vandu interview pora annikku I still remember my first interview in 2017 civil service ku. I took my parents in Innova car. Tamil Nadu house arrange பண்ணி கொடுக்கும். நீங்கள் இன்டர்வியூ யூபிஎஸ்சியில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் ஃப்ளாக் போட்டு. யூ ஆர் ஸ்டில் நாட் அன் ஆஃபீஸர், பட் யூ டென் டு கோ இன் அ கார் வித் இந்தியன் ஃப்ளாக். அந்த ப்ரவுட் மூமெண்ட் நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணலாம், உங்கள் பேரண்ட்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். யூ நோ ஹவு மச் எம்பவர்ட் தே ஃபீல். தட் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் கிஃப்ட் யுவர் பேரண்ட்ஸ். பட் ஆஃப்டர் தட் த ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். அது கிளியர் ஆகலை. திரும்பவும் 20 இன்டர்வியூ போனேன். பட் எப்படியாவது அதை பிடிக்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஓகே, கமிங் டு த இன்டர்வியூ ப்ராசஸ். அந்த பில்டிங்குள்ளார சிஏபிஎஃப் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க வெளியில். தே யூஸ்வலி நாட் அலோவ் எனி ஒன் டு என்டர் இன்சைட். இட் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் பில்டிங். ஒன்லி எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன்சைட் யூபிஎஸ்சி மட்டும்தான் ஸ்டெப் இன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பில்டிங்குள்ள இந்தியாவிலே இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் பில்டிங். உங்களோட ஃபுல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது பேன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. எதிர் ஆதார் ஒரு சம் ஐடி. உள்ளே போகிறப்பவே எப்படி இருக்கும்னா, நீங்கள் 12th ஃபெயில் பார்த்துருப்பீங்களா? எல்லாருமே மூவி பார்த்துட்டீங்களா? ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் சீன் ப்ராப்பர்லி. ஐ ஜஸ்ட் saw it in a haste, so I just share with you. நீங்கள் உள்ளே போகிறப்பவே ஹார்ட் ரேட் பயங்கரமாக பின்னி எடுக்கும். இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வச்சுட்டு ஒரு சைடில் தைரியமாக தான் போவீங்க, நிறைய விஷயம் தெரியுங்க. பட் வாட் வில் ஹேப்பன் வி டோன்ட் நோ. உள்ளே போகிறப்போ ஒரு ஹாலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அங்கேயே வெரிஃபை பண்ண வைப்பாங்க. அப்படி அங்கே எப்படி இருக்கும்னா ரவுண்ட் டேபிள்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு டேபிளில் 6 people உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா அந்த 6 பேருமே நீங்கள் போகிற போர்டுக்கு தான் வராங்க. யார் ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட்டுன்னு வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அந்த லிஸ்ட்டில். அப்புறமா ஒரு காமன் வெயிட்டிங் ஹாலுக்கு கூப்பிட்டுட்டு போவாங்க. அப்போ பாதி உயிர் போயிடும். வெயிட் பண்ணி என்ன கேட்பாங்கன்னு டயர்ட் ஆகிடும். காஃபி, டீ, என்னென்னமோ வச்சுருப்பாங்க, கேக், பிஸ்கெட். இஃப் யூ ஃபீல் லைக் ஈட்டிங் கண்டிப்பாக 2-3 காஃபி குடிச்சேன் நான் தான் எல்லா இன்டர்வியூலையும். பிகாஸ் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஹேவிங் தட் காமன் வெயிட்டிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே எல்லாருமே உட்கார வைப்பாங்க. காலையில் செஷன், மார்னிங் டில் ஆஃப்டர்நூன் 6 பேருக்கு அந்த டேபிளில் இன்டர்வியூ மாதிரி 6 போர்டு இருக்கும். விச் மீன்ஸ் 6 different டேபிள்ஸ். அவங்க எல்லாருமே காமன் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுவாங்க. அங்கேயுமே டீ, காஃபி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி அந்த காமன் வெயிட்டிங் ஹால் தான் சென்ட்ரல் பில்டிங் இன் த தோல்பூர் ஹவுஸ். அந்த ஆர்கிடெக்சரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது.
அந்த ரவுண்ட் பில்டிங்ல ஒரு ரூம்லயும் there will be chairman sitting, ஒரு chairman. இவரோட போர்ட் pages on which board you went to? Nasi, you can share it. Yeah, என்னோடது வந்து சஞ்சய் வர்மா அப்படின்ற சார் லாஸ்ட் இன்டர்வியூ போனப்போ நான் சொன்னேன்ல ஒரு சென்ட்ரல் ஹால் வெயிட் பண்ண கூட்டிட்டு போவாங்கன்னு. அங்கே போகிறப்போ ஒரு பியூன் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம பின்னாடி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வரும் ப்ளீஸ் மேடம் வில் கோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போவே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அட்ரினலின் ரஷ் இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு போர்டு தெரியாது, 5-6 போர்டு இருக்குது, எந்த போர்டுன்னு தெரியாது. அவங்க கிட்ட கேட்போம், நான் கேட்டிருக்கேன் பை விச் போர்டு, அவங்க கையில் காமிப்பாங்க. ஆனால் நான் மோஸ்ட்லி போர்டு பார்த்துட்டு போக மாட்டேன். இருந்தாலும் ஒரு பேராச்சும் தெரிஞ்சுக்கலாமே போவேன். போய் உட்கார வைப்பாங்க காமன் ஹாலில். அங்கேருந்து ஒருத்தராக கூப்பிடுவாங்க. அதாவது இப்போ எனக்கு முன்னாடி 2 பேர் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுன்னா அவங்களையும் பியூன் கூப்பிட்டுட்டு போவாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு என்ன நெக்ஸ்ட் கூப்பிடுவாங்க, இன்னொரு இன்டர்வியூ மேம். அவங்க வந்து அந்த ஹாலில் சுற்றி ஒரு ரூமில் வந்து எனக்கு இன்டர்வியூ நடக்கும். Chowbe sir for him. So different members will be there. Okay. என்னோட ரூமுக்குள்ளார அப்போ உடனே போக முடியாது. உள்ள ஒரு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு முடியறதுக்கு முன்னாடியே நம்மளை கூப்பிட்டுருவாங்க. நான் செகண்டோ தேர்டாவோ போறேன்னா போய் முன்னாடி வேற உட்கார வைப்பாங்க அந்த ரூமுக்கு முன்னாடி. அது ஒரு 10 நிமிஷம் உட்காரணும். ஹையஸ்ட் இருக்கிறதுலே ரொம்ப இரிட்டேட்டிங் மொமெண்ட் அதுதான். என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னே தெரியல, இப்படி யாரும் உட்கார வச்சுட்டாங்களே வந்து. அங்கே காஃபி எடுத்துகிட்டு போவாங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போவாங்க, பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெல் அடிப்பாங்க. ஒரு பர்சன் வெளியில் வந்துடுவாங்க, நம்மளுக்கு முன்னாடி போனவங்க வெளியில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் பேசுவாங்க. அவங்கள வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. மீன்ஸ் என்னென்னலாம் ஆன்சர்ஸ் முன்னாடி சொல்லியிருக்காங்க அசஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி. அப்போதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா பெல் ரிங் பண்ண உடனே முன்னாடி இருக்கிறப்பையும் யூ கேன் கோ அண்ட் என்ன சொல்லுவாங்க. உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப அவ்வளோ ஹார்ட் பீட் நம்மளுக்கு கேட்கும் காதில். ஆனால் இப்போ இருக்கிற போர்ட்ஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இல்லை. உள்ளே போன உடனே தே மேக் யூ சிட் காம். அப்போ தான் தே கேன் கெட் இன்ஃபர்மேஷன். உங்ககிட்ட இருந்து நீங்கள் என்ன கேரக்டர்னு அப்போ தான் தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 40 மினிட்ஸ் வாட் எவர் எக்ஸ்பிளைன், வாட் எவர் சர்வ் ஷேரிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப டைவர்ஸாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது, ரொம்ப ரேண்டமாக இருக்கும். அதை வச்சு உங்களை அசஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் இன்டர்வியூ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பீங்க இன்டர்வியூ, ஆனால் கேவலமாக பண்ணியிருக்கோன்னு நினைப்போம். பிகாஸ் அவங்க ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க. ஃபார் மீ அண்ட் ஆல் ஐ ரிமெம்பர் இப்படியே இருப்பாங்க சேர்பர்சன். ஃபுல் இன்டர்வியூலையும் 2 கொஸ்டின் கேட்டுட்டு ஐ வில் ஃபீல் ஓகே, ஐயோ நம்மளுக்கு சேர்பர்சன் ஒன்றுமே கேட்கவே மாட்டேங்கிற கொஸ்டின்ஸ் அப்படின்னு லைக் ஆன்சர் சொல்கிறதே கேட்கல. பட் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஹி வில் பி அசஸிங் யூ. This is the personality test. So this is how it will go. Aprama, I will ask you one more thing, right? So about your time management, I wanted to ask. Since you're in college now, tell me what time will be free? படிக்கிறது காலையில இருந்து உங்களோட ஷெட்யூல் சொல்லுங்க. What time will you wake up? 6 or 5 or 2:30. Okay. 6:30. Okay, I'll assume 6:30. So 6:30 class எத்தனை மணிக்கு? 9:45. என்ன பண்ணுவீங்க அது வரைக்கும்? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்ப்பீங்க தானே? காலையில் எழுந்திரிச்ச உடனே அதில் ஒரு 1.5 2 hours போயிடும். அப்புறம் குளிக்கிறதில்ல, காலேஜுக்கு அப்படியே போயிருக்கலாம். மேம் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ ஓகே, ஆக்சுவலி யூ வேஸ்டிங் சம்திங் ஃபார் ஓகே கிளாஸ் ஃப்ரம் 9:45 to 12:45. 12:45. Lunch break? 1:45. Okay. After that evening எத்தனை மணிக்கு முடியுது? 4:45. Okay. 4:45 ல இருந்து afterwards you will be free. I'll assume. Only other than exam days you will be having free time only. அந்த டைம் தான் நீங்க படிப்பீங்க ஆக்சுவலா. ஓகே. இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றது எங்க இருந்துன்னு எல்லாருக்குமே தெரியாம இருக்கும். எப்படியாச்சும் அங்கே போயிடணும், ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படி ஒரு டவுட் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, என்சிஆர்டிஸ் காமிச்சாங்களா,
11th 6th to 12th ஈவினிங் டைம் ஒரு டீ பிரேக்